ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட வந்துட்டு நம்மளோட மிஸ்டே வந்துட்டு வீட்டை பேசாமல் அழுதுட்டு இருப்பா. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நினச்சி அழுதுட்டு இருப்பா. ரோஹன் வந்துட்டு காஃபி போட்டுட்டு இருப்பான். அப்போதான் நம்ம மிஸ்டையும் வந்து பார்க்குறா. ஐயோ இவனுக்கு சொல்லிட்டு அவளும் போறா. அப்போ வந்துட்டு ரோஹன் கூப்பிட்டு நான் போட்டேன், நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு போடுறதுக்காக போறா. அதான் கேஸ் தீர்ந்து போயிடுச்சு போல. அவளும் என்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அது இதுவே ஆக மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபுல் கேஸ் தூக்க போகிறா. அவளை தூக்க முடியல. ஸோ வந்துட்டு ரோஹன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தூக்குறான். 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இதை பார்த்து தள்ளி போயிட்டு 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னோட வேலை நானே பார்த்துப்பேன், ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் கோவத்தோடயே போயிடுறான். அதுக்கப்புறம் அவளும் கேஸ் கொண்டு வந்து இது பண்ணி பண்ணுறா. ரொம்ப நெருப்பு வந்துருச்சு. அதை பார்த்து பயந்து நம்ம ரோஹன் மேலே கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிச்சோடனே வந்துட்டு அவனும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹக் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மிஸ்டையும் போகிறா. அப்புறம் எனக்கு கூப்பிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த டீனேஜில் எல்லாத்துக்கும் வர ஹேபிட் தான். எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது இப்பெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஆக தான் செய்யும். சரக்கு அடிப்பாங்க, பியர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீ திட்டுறதுல ஒரு தப்பும் இல்லை. இது வந்துட்டு நீ எடுத்து சொல்ல கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்துட்டு திட்டினா உனக்கு தெரியாமல் தான் பண்ணுவாங்க. நீ எடுத்து அன்பாக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட மிஸ்டையும் சரின்னு சொல்லிடுறா. வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த சீன் போகிற பாட்டியும் வந்துட்டு நீ ஃபீல் பண்ணாதப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் வந்துட்டு ரோஹன் மனசில் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிலல, அதனால நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லை அப்போ என்னோடது இல்லை, ரோஹன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ரோஹன் மனசில் வந்துட்டு இதாகலைல்ல, நீ வந்துட்டு ட்ரை பண்ண. வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நீ தான் வந்துட்டு அவள் லவ் பண்ணி ஆகணும். நீ வந்துட்டு ட்ரை பண்ணு. நீ வந்துட்டு எப்போவுமே தோல்வி அடைஞ்சிடாத. இப்போ நல்ல ஒர்க்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பி. அவளோட அர்ணவுக்கு வந்துட்டு 0.1 ஹோப் வந்துருச்சு. வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக் கால் பண்ணிட்டு இருக்கான் வீருக்கு. வீர் வந்துட்டு மீட்டிங்கில் இருக்கான் போல். இருந்தாலும் வந்துட்டு கால் அவாய்ட் பண்ணிடுறான். வந்துட்டு நம்ம பரி வந்துட்டு பாட்டி அப்செட்டாக இருக்கும் போது என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ரொம்ப மிஸ்டி அப்செட்டில் இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாட்டி நான் வந்துட்டு ரோஹன்ட்டு சொல்லி வீட்டில் பேச சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போய் பேசுகிறோம், ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ மிஸ்டேக் கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைம்மா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசி சரி பண்ணிடுறேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. அவரோட பாரியும் போய் ரோஹன்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் அக்கா லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் போய் பேசணும், நீயும் கண்டிப்பாக பேசும் ஃப்ரெண்டுக்கிட்ட, கண்டிப்பாக அவர் மனசு மாறுவா இல்லையா, நீ வந்துட்டு எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. தன்னோட அக்கா என்னென்னலாம் வந்துட்டு ஃபேமிலிக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கே போயிடுறா போல். போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வீரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மீட்டிங்கில் இருக்காரு. நான் வந்துட்டு பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நிறைய அவங்களும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சார் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் பண்ண சொல்லி நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு மிஸ்டையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட வீருக்கும் வந்துட்டு மனசே கேட்கல, ரொம்ப திட்டோமோ அதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டாலோ அப்படின்னு அவனும் வந்துட்டு மீட்டிங்கில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மிஸ்ட்ரி நினப்பாவே இருக்கா. அந்த பக்கமாக மிஸ்ட்ரி போகும்போது அதை பார்த்துட்டு ஐயோ மிஸ்ட்ரி வந்திருக்காளையா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஒரு மெசேஜ் போட்டு விட்டா. அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் நம்ம மிஸ்ட்ரியும் போயிடுறா. அவளோட வீரும் பின்னாடி போக பார்க்குறான். அதுக்குள்ளே வந்துட்டு யாரோ வாங்க சார் மீட்டிங் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிக்க போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே நம்ம மிஸ்ட்ரி பாட்டி வீட்டுக்கு தான் போகிறா. சீன் போடும் இல்லையா, அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறா. போயிட்டு எனக்கு வந்துட்டு நான் என்னன்னே தெரில, நான் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறா. சரி உள்ள வாமா, ஏன் இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும் போது, இல்லை என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா ரத்தமும் எனக்கு இருக்கு இல்லையா, நான் எங்கள் அப்பா மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா கட்டி பிடிச்சி. இல்லை இல்லை நீ வந்துட்டு உங்கள் அம்மா மாதிரி தான், ஃபுல்லாக உங்கள் அம்மா மாதிரி தான், அப்பா மாதிரிலாம் இல்லை, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்ன இப்போ கூட ஒரு சின்ன சண்டை, அதனால பேசாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு வீரும் பேசிடுவாங்க, நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா, அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசாததெல்லாம் பழசு முடிஞ்ச கதை, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசாதம்மான்னு சொல்லும்போது நம்ம மிஸ்டரையும் சரின்னு சொல்லிடுறா. இந்த பரி ரோஹன் வீரை வந்துட்டு மீட் பண்ணதுக்காக எல்லாம் நிற்கிறாங்க. நம்மளோட பரியும் வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசுங்க, இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை அவங்க சரி பண்ணிடுவாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க, எங்கள் அக்கா ரொம்ப கோவக்காரி தானா வந்துட்டு இங்கே நல்லதுக்காக தான் அவள் பண்ணுவா,
அப்படியே வேணும்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க பேசுங்க. அவள்ட்ட பேசாம இருக்காதீங்க. எங்களோட மிஸ்டி பார்க்கவே வேற மாரி இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீரும் சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ரோஹன்னு சொல்றான். தயவு செஞ்சு நாங்க சண்டை போட்டாலும் நீ இது கோச்சுக்காத. வந்துட்டு நாங்க அப்புறம் சேர்ந்துருவோம். அடிச்சுட்டு சேர்ந்துருவோம். அதனால நீ இது வந்து ரொம்ப பண்ணிக்காத. பேச அப்படின்னு சொல்லும்போது அந்த வீரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்துட்டு நம்ம மிஸ்டி இருக்கா. இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட வீடு தான். பார்த்தோன்னே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு நம்ம மிஸ்டே பார்க்குறா. பின்னாடி ரோஹன் இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரும் சாரி நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். நான் வந்துட்டு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்குறான். அவளோட மிஸ்டையும் சரி விடுங்க இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. அவளோட மேரேஜ்க்கு தேவையானது எல்லாமே பரியும் ரோஹனும் பார்த்துப்பாங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. வீர் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நேற்று ரோஹன் வந்துட்டு கோவத்தில் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டான். இவன் இருக்கட்டுமா இல்லை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட கேட்குறாங்க. மிஸ்டையும் வந்துட்டு ரோஹனை பார்க்குறா. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம பரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளோட வீரும் வந்துட்டு சாரி கேட்குறா. நம்ம மிஸ்டே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரும் தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறான். நம்மளோட மிஸ்டரும் போயிட்டு இந்த மாதிரி சாரின்னு சொல்லிட்டு ஐ லவ்யூன்னு சொல்லி ஹக் பண்ணுறான். நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பாட்டியும் வந்துட்டு ஏதோ ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு நம்ம ரோஹன் கிட்ட கொடுக்குறாங்க. அவன் வந்துட்டு வேறு திங்கிங்லேயே இருக்கான். இதெல்லாம் நினச்சி நம்மளோட பரியும் வந்துட்டு ரோஹன் தான் கூப்பிட்றா. பாட்டியும் ரோஹன் அப்படின்னு கூப்பிடும்போது தான் அவன் கான்ஷியஸ்க்கே வரான். வந்துட்டு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்தாப்பா ஜூஸ் குடிப்பான்னு சொன்னால் இல்லை எனக்கு வேணாம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நம்மளோட பரி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் வந்துட்டு மிஸ்டிட்ட எனக்கு அதை எடுத்து கொடுங்க அக்கான்னு சொன்னால் அவளும் வந்துட்டு கோவத்தோடயே இருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா இந்த மாதிரி பேசாமல் இருக்காதீங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேணா அவன் காலிலலாம் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரி காலில் நம்ம மிஸ்ட்ரி கால்லன்னு சொல்லிட்டு எல்லா கால்லையும் விழுந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பரி மிஸ்ட்ரி சொல்கிறான் இங்கே பாரு இந்த இந்த வயசில் இதெல்லாம் வருது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு நீ எங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணாத. இதெல்லாம் விட்டுரு தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு இன்னும் வயசாகலை சரி இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அக்கா நான் இனிமேல் பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட ரோஹன் இதெல்லாம் பார்த்து நம்ம சொன்ன மாதிரியே இருக்கு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட்டுக்கிறான். பாரு இந்த சிகரெட்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடு அப்படின்னு சொன்னோன்னா அவனும் போய் எடுத்துகிட்டு போகிறான். 2 சிகரெட்டு டக்குன்னு பேக்கெட்டில் போட்டுடுறான். இதாங்க திருந்தாத ஜென்மம்னு சொல்கிறது. நம்மளோட வீர ரோஹனும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு வீரம் வந்துட்டு அவனோட கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி மிஸ்டரி ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ரோஹனுக்கு ரொம்ப கோவமாக வருது. அவன் கேட்குறான் இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்போ நீயும் சொல்லணும்ல. அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன் லவ் பண்ணுறேன்னு சொன்னல அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளோட ரோஹனும் குடி போதையில் ஒளிருவானா இல்லை வந்துட்டு தெளிவாக இருப்பானா எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.